தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கக்கூடிய துறைகள் என்பது உணவுத்துறை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதாவது ரமேஷ் பாபு என்பவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருடன் மிக நெருக்கமாக இருந்தும், இந்நாள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனால் நேரு அவர்களுடன் நெருக்கமாக இருந்தும் பல கோடிகளுக்கு அதிபதியாகி அறக்கட்டளை என்ற பெயரில் பல்வேறு சேவைகளையும் செய்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற தகவலும் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய முத்துராமன் புதுக்கோட்டை செயல் அலுவலர், அவர் கீழே கிட்டத்தட்ட 234 கோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் காரம் பசு மாடு போன்றவைகளெல்லாம் கொல்லப்புற வழியாக வெற்றிருக்கிறார் என்ற தகவலும் இருக்குது. அப்போ வசூல் மன்னனாக இந்த செயல் அலுவலர் இருந்திருக்கிறார். இதனெல்லாம் கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கும் பட்சத்தில் இப்படியான ஒரு வருமான வரித்துறைக்கு வேலை இருந்திருக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த செயல் அலுவலர் முத்துராமன், அப்புறம் ரமேஷ் பாபு போன்றவர்கள்லாம் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து அங்கே கையில் ஆள் வச்சிருக்கிறதுனால இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலை. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் செய்தி போட்டும், எத்தனையோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போட்டும் இவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், இப்போ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் முத்துராமன் செயல் அலுவலர் மீது எத்தனை புகார் மனு வந்திருக்கிறது என்று உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போ வருமானத்துறைக்கு ஒரு வேலை இருந்திருக்காது, அமலாக்கத்துறைக்கு வேலை இருந்திருக்காது. ஆனால் ரமேஷ் பாபு, முத்துராமன் போன்றவர்களெல்லாம் இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ ரமேஷ் பாபு என்ற ஒருவர், அதே போல் ஜெயராமன், முத்துராமன் என்ற இவர்கள்லாம் என்னுடைய பணத்தையும் உங்களுடைய வரி பணத்துலேருந்து தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் நமக்கு இருக்குது. அதனால தான் வலையொலியிலேயோ சமூக ஊடகங்கள்லையோ வரக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பற்றி யாராவது பேசினா அவர்கள் மீது வழக்கு தொடரக்கூடாது என்று நீதிமன்றங்கள் அறிவித்திருக்கிறது, நீதி அரசர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வலையொலியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் இருக்கட்டும், நான்லாம் ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக பத்திரிகை துறையில் இருந்த அனுபவத்தினால் இவர்களெல்லாம் இன்னான்ன ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்திகளை வெளியிடும். அதேபோல் எல்லாருமே அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை வெளியிட்டால் ஊழல் முறைகேடுகளை கட்டுப்படுத்தலாம். அதாவது முழுமையாக ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை. சாதியோ மதமோ ஊழலோ வந்துவிட்டதென்றால் அதை ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை. மானுட பிறவிகள் இருக்கும் வரை இந்த ஊழல் முறைகேடு மதம் சாதி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வெறியாக இருக்கக்கூடாது. சாதி மதம் பற்றுதலாக இருக்க வேண்டும், ஆனால் வெறியாக இருக்கக்கூடாது. ஆனால் அது ஒளியவும் கூடாது. ஊழல் முறைகேடுகளும் அப்படித்தான். அது ஒளிந்து விட்டால் இங்கு அமலாக்கத்துறைக்கோ ஈடுரைட்டுக்கோ வருமானத்துறைக்கோ எந்த துறைக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். அதனால் எதையுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ரமேஷ் பாபு, முத்துராமன் போன்றவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகளை அம்பலத்திற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமை. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த செய்தி